தலைப்பு: யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி. பாகம் 5. பிற்சேர்க்கை எனும் தலைப்பின் கீழ் உள்ள 22வது பாடம். ரீப்ரிண்ட் நம்பர் 57B. பாடத்தின் தலைப்பு: யோசேப்பு மற்றும் கிறிஸ்து. சகோதரர் JHB. ஆதியாகமம் புஸ்தகத்தில் பதிவு பண்ணப்பட்டுள்ளதான யாக்கோப்பினுடைய குமாரனாகிய யோசேப்பின் வரலாறானது கவனத்தை ஈர்க்கும் ஒன்றாகும். ஓர் உண்மை கதை என்று இதை எடுத்துக்கொண்டு சிலர் மாத்திரமே இதை விரும்புகின்றவர்களாய் இருக்கின்றனர். கட்டுக்கதைகளை பார்க்கிலும் சத்தியமே வினோதமாய் பார்க்கப்படுகின்றது. வாலிபர்களும் முதியவர்களும் ஆகிய அநேகர் இந்த சரித்திரத்தை சுவாரஸ்யத்துடன் வாசித்துள்ளனர் என்பதும் அழியா பலனை பெற்றுக்கொண்டுள்ளனர் என்பதும் உறுதியே. யோசேப்பினுடைய முன்மாதிரியான நடத்தையானது வியந்து பாராட்டப்படுவதற்கும் பின்பற்றுவதற்கும் பாத்திரமானதாக காணப்படுகின்றது. தேவனுடைய காரணங்கள் தொடர்புடைய விஷயத்திலும் வளர்ச்சியினுடைய ஆரம்ப கட்டங்களில் காணப்பட்டதான அவரது ஜனங்கள் தொடர்புடைய விஷயத்திலுமான யோசேப்பினுடைய தொடர்பானது முக்கியமானதாகும். மனிதன் மற்றும் ஜனங்களுடைய காரியங்களை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி போடுகின்றதான தேவனுடைய வழிநடத்துதலுக்கு உதாரணமாய் காணப்படும் விஷயத்திலும் எப்படி மனிதன் தனது சுயநலத்திற்காக நாடுகின்றான் மற்றும் அதில் ஓரளவிற்கு அவன் ஜெயம் அடைவதும், எனினும் அவனது திட்டங்கள் முறியடிக்கப்படுவதும், தீமையாய் காட்சியளித்த காரியம் நன்மையான காரியமாக மாற்றப்படுவதும் குறித்து எடுத்துக்காட்டுகின்ற விஷயத்திலும் யோசேப்பினுடைய வரலாறு மிகவும் குறிப்பிடத்தக்கதாய் காணப்படுகின்றது. அநேக காரணங்களுக்காக யோசேப்பினுடைய சரித்திரமானது அநேகரால் நியாயமாய் வெளியேற பெற்றதாய் பார்க்கப்படுகின்றது. ஆனால் நமக்கோ யோசேப்பினுடைய விஷயத்தில் மிகவும் முக்கியமான அம்சமாக காணப்படுவது அதன் உருவகமான தன்மையே, ஞான அர்த்தங்களே ஆகும். வேதாகமத்தில் உள்ள வரலாற்றினுடைய இந்த அம்சமானது அநேகரால் பார்க்க தவறப்பட்டதும் சிலரால் மறுக்கப்பட்டதும் அதிகமாய் தெரிய வருகின்றது. இச்சம்பவம் உண்மையானதாக இருப்பினும் இதன் ஆவிக்குரிய முக்கியத்துவமானது பார்க்கப்படும் போது இதனோடு ஒப்பிடுகையில் சொல்லர்த்தமான சம்பவம் முக்கியத்துவம் அற்றதாக தோன்றும் என்றே நாங்கள் நம்புகிறோம். பெரியது சிறியதை மங்க செய்து விடுகின்றது மற்றும் மாம்சமானதை காட்டிலும் ஆவிக்குரியது பெரியதாக காணப்படுகின்றது. மேலும் இது உண்மையாக இருக்கையில் ஆவிக்குரியவைகளுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள் எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. காரணம் அதன் ஆழமான முக்கியத்துவமாகும். அதுவும் எழுத்துக்களை மாத்திரமே பார்க்கக்கூடியவர்களை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதாவது உதாரணத்திற்கு ஏற்ற காலத்தில் மாம்ச சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்திற்கு மாறுவதற்கு எதிர்நோக்கி இருக்கும் மனுஷர்கள் மாம்சீக சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏனெனில் இந்த மாம்ச சரீரமே உயர்வானதற்குரிய படிக்கல்லாக இருக்கின்றது. அதுவும் ஆவிக்குரியவற்றை புறக்கணித்துக் கொண்டு நாளை நாம் மரித்து போய்விடுவோம் என்பதினால் புசித்து குடிப்போம் வாருங்கள் எனும் இன்பவாத கொள்கையின் அடிப்படையில் செயல்படுபவர்களை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது போலாகும். யோசேப்பினுடைய வரலாற்றினுடைய பொதுவான அம்சங்களானது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் பணியை சுட்டிக்காட்டுகின்றதா இருக்கின்றது என்று நாம் கருதுகிறோம். நிழலை பொறுத்த விஷயத்தில் அதன் ஒவ்வொரு சிறு எழுத்தின் உறுப்பும் நிறைவேறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் உருவகம் விஷயத்தில் நாம் பொதுவான கொள்கையின் அடிப்படையில் மாத்திரம்தான் காட்சிகளை காணலாம். இதற்கு உருவகம் என்று குறிப்பிடப்படும் ஆபிரகாமின் 2 மனைவிகளும் அவர்களுடைய குமாரர்களாகிய ஈசாக்கு மற்றும் இஸ்மயேல் விஷயம் உதாரணமாக காணப்படுகின்றது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். இவர்களுடைய ஜீவியத்தின் அம்சங்கள் அனைத்தும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவர்களது சரித்திரத்தின் உண்மைகளுக்கும் மற்றும் 2 எருசலேம் தொடர்புடைய உண்மைகளுக்கும் இடையே மிகவும் குறிப்பிடத்தக்கதான தொடர்புகள், ஒற்றுமைகள் காணப்படுகின்றன மற்றும் இவைகள் மீதே பவுல் கவனம் செலுத்துகின்றார். நாம் இணைகளை உருவாக்கிடுவதற்கோ அல்லது யோசேப்பினுடைய ஜீவியத்தின் ஏதேனும் அம்சங்களை இணையாக பயன்படுத்தி கொண்டு இதற்கு இணையான விஷயம் காணப்பட வேண்டும், அதற்கு இணையான விஷயம் காணப்பட வேண்டும் என்று கூற முயற்சிப்பதற்கோ நாம் நோக்கம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருப்பவைகளை அடிப்படையாக பயன்படுத்தி நாம் இணைகளை கண்டுபிடிக்கின்றோம்.
மற்றும் இவைகளை விளக்கங்களாக கொண்டு சத்தியத்தை உறுதிப்படுத்துகின்றோம். ஆனால் இந்த ஒற்றுமைகளானது சுவிசேஷத்தின் திட்டத்தை போட்ட அதே தேவனுடைய மனதானது தேவன் தமது ஏவுதலினால் எழுத்தாளர்களை கொண்டு யாருடைய வரலாறுகளை பதிவு பண்ணினாரோ அவர்களின் ஜீவியங்களை கண்காணித்துள்ளார் என்பதற்கு பலமான சாட்சியமாக காணப்படுகின்றது என்றே நாம் கருதுகின்றோம். இந்த ஒற்றுமைகளுடைய பல அம்சங்களானது பல காலங்களாக பார்க்கப்படவில்லை என்ற உண்மையின் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கையில் அந்த சாட்சியம் பலமாய் காட்சியளிக்கின்றது. துணிந்து அறைகூவல் விடுகின்றதான அவநம்பிக்கை என்பது நிலவும் இந்த காலகட்டத்தில் சீஷர்களுடைய விசுவாசமானது உற்சாகமூட்டத்தக்கதாக வெளிக்கொண்டு வரும்படிக்கு புதைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்களாக இந்த ஒற்றுமைகளுடைய அம்சங்களானது காணப்படுகின்றன. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மத்தேயு 11:15. இவைகள் கிறிஸ்துவனுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படும் போது நமது இரட்சகருடைய வாழ்க்கை மற்றும் பணியின் அநேக அம்சங்களை யோசேப்பின் ஜீவியத்தில் பார்ப்பதற்கு கிறிஸ்தவன் சிரமப்படுவதில்லை. யோசேப்பு யாக்கோப்பினுடைய மிகுந்த பிரியத்திற்குரிய குமாரனாக காணப்பட்டார். இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். ஆதியாகமம் 37:3. இது நிமித்தமாகவும் யோசேப்பு பாவத்தை கண்டனம் பண்ணினதினாலும் தனக்கு வரவிருக்கிற மகிமையை பற்றி சொப்பனங்கள் கண்டதினாலும் யோசேப்பை அவரது சகோதரர்கள் பகைத்தார்கள். இதுபோலவே தமது தகப்பனுடைய நேசகுமாரனாக காணப்பட்ட இயேசுவும் யூதர்களுடைய பொல்லாப்பை கண்டனம் பண்ணினதினாலும் தாம் அவர்களுடைய ராஜாவாய் பிறந்து வந்துள்ளார் என்று அவர் உரிமை பாராட்டி கொண்டதினாலும் அவர் தம்முடைய சகோதரர்களாகிய யூதர்களால் பகைக்கப்பட்டார். 2 பேர் விஷயத்திலும் வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒன்று போலவே காணப்பட்டது. யோசேப்பினுடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டுகளானது யோசேப்பின் கட்டுக்கு முன்பாக வணங்கினது பற்றின தனது சொப்பனத்தை தனது சகோதரரிடம் கூறின போது அவர்கள், நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ என்றார்கள். இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை. ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்று இயேசுவின் சகோதரர்கள் கூறினார்கள். ஆதியாகமம் 37:8. லூக்கா 19:14. யோவான் 19:15. 2 பேரின் விஷயத்திலும் சகோதரர்களின் தீய எண்ணங்கள் மிகவும் கடுமையாகி போனதினால் மரண தீர்ப்பு தீர்மானிக்கப்பட்டது. 2 பேரும் குழிக்குள் இறங்கினார்கள் மற்றும் இருவரும் மரணத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். யோசேப்பு உண்மையில் மரிக்கவில்லை என்பது உண்மைதான். இன்னொரு தருணத்தில் இயேசுவுக்கு அடையாளமாய் காணப்பட்ட ஈசாக்கும் உண்மையில் மரிக்கவில்லை மற்றும் ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் என்றும் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்றும் கூறப்பட்டுள்ளது. எபிரேயர் 11:17-18. குழி என்பது கிறிஸ்து இறங்கி சென்றதான மரண நிலைக்கு அடையாளமானதாக காணப்படுகின்றது. யோசேப்பு மரித்து போனவராக கருதப்பட்டார் மற்றும் அவரது உயிர்த்தெழுதலும் அடையாள நிலையிலேயே காணப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் நிஜமாகவே நிகழ்ந்ததாயிருந்தது. இருவருடைய விஷயத்திலும் சம்பவங்கள் ஒரே மாதிரி வரிசையில் நடைபெறவில்லை. ஆனால் இருவரும் கடுமையாய் சோதிக்கப்பட்டனர் மற்றும் சோதனையை எதிர்க்கவும் செய்தனர். 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேலைக்காரனுடைய ஸ்தானத்தில் காணப்பட்டனர் மற்றும் இழிவாய் அவமானமாய் நடத்தப்பட்டனர். இருவருமே தங்களுடைய பாடுகளின் போது தேவ தயவு பெற்றார்கள் மற்றும் இருவருடைய வாழ்வின் நோக்கங்கள் அற்புதகரமான நிலைமையில் நிலைநாட்டப்பட்டுள்ளது. இருவருக்குமே அவர்களது சத்துருக்கள் சில வெள்ளிக்காசுகளை விலையாக நிர்ணயித்தனர் மற்றும் இருவருமே மகிமையான வெற்றியை அடைந்து வல்லமையின் வலது பாரிசத்தினிடத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். பார்வோன் தனது ராஜ்யத்தின் வல்லமை அனைத்தையும் யோசேப்பின் கரங்களில் ஒப்படைத்தார். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் யோவான் யோசேப்பை, பார், நீ எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி
பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40 முதல் 43 வசனங்கள். அது முதல் பார்வோன் எதை செய்தாலும் அதை யோசேப்பின் வாயிலாகவே செய்தார் மற்றும் எகிப்தினுடைய ஆசீர்வாதத்தை அடைவதற்கான ஒரே வழி மத்தியஸ்தராகிய யோசேப்பின் மூலம் ஆகும். கிறிஸ்துவும் தேவனுடைய வலது பாரிசத்திற்கு உயர்த்தப்பட்டார் மற்றும் அவர் பிதாவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்தார் மற்றும் பரலோகத்திலும் பூமியிலும் அவருக்கு சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசுவின் நாமத்துக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் செய்யப்பட்டது. தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றும் அவர் அனைவருக்கும் கர்த்தர் என்றும் அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றார் என்றும் அவராலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றும் அவரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. யோசேப்பினுடைய வேலையின் மிகவும் பிரம்மாண்டமான ஓர் அம்சம் தேவையான ஆகாரத்தை அளித்ததாகும் மற்றும் ஆகாரத்திற்காக வேறு எங்கும் செல்ல முடியாது. ஆகவே இது கிறிஸ்துவின் வேலையானது ஜீவன் அளிப்பதாகும் என்பதை தெளிவாய் சுட்டிக்காட்டுகின்றது. ஜீவ அப்பம் நானே, நானே சத்தியம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவரே, யாரிடத்திற்கு போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று பேதுருவோடு கூட நாமும் சொல்லுகின்றோம். எகிப்தியர்கள் எப்படி தங்கள் மாம்ச ஜீவனுக்கான ஆதரவுக்காகவும் யோசேப்பை சார்ந்திருந்தார்களோ அப்படியே அழியாமைக்காகவும் நித்தியமான ஜீவனுக்காகவும் நாம் கர்த்தர் இயேசுவை முழுக்க சார்ந்திருக்கின்றோம் என்பதை நமது வாசகர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளுவார்களாக. கிறிஸ்துவில் மாத்திரமே நித்திய ஜீவன் என்பதே சுவிசேஷத்தினுடைய சாரமாக இருக்கிறது. முதல் மனிதன் அதை பெற்றிருக்கவில்லை மற்றும் பெறாததினால் அதை இழக்கவும் இல்லை. அவன் மாம்சமானவன். மாம்சம் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு தோல்வியடைந்தது மற்றும் இதனால் 2ஆம் மனிதனுடைய தேவை உணர்ந்து கொள்ளப்பட்டது. ஆகாரம், அப்பம் வேண்டுமானால் யோசேப்பிடம் பசியுடையவர்கள் விண்ணப்பம் பண்ணினது வேண்டிக் கொண்டது போன்று நாமும் அதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுவோமாக. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிப்பார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓ பசியுள்ளவர்களே, அவரது விலையேற பெற்ற சத்தியத்தை புசித்து திருப்தியடையுங்கள். யோசேப்பு தனது இளம் பிராயத்தில் கண்ட சொப்பனங்களை நாம் கவனிக்க தவறிட வேண்டாம். யோசேப்பை வெறுத்தவர்களும் அவரை ஒதுக்கி தள்ளினவர்களுமாகிய அவரது சகோதரர்கள் இறுதியில் யோசேப்பிடம் ஆகாரத்திற்காக வந்தார்கள் மற்றும் மகிழ்ச்சியுடன் அவருக்கு முன்பு பணிந்து கொண்டார்கள். அவர்களால் புறக்கணிக்கப்பட்டவரும் மரித்து போனவராக எண்ணப்பட்டவருமான யோசேப்பு அவர்களது இரட்சகராகவும் உபகாரியாகவும் ஆனார். அவர்கள் அடையாளமாக தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்த்து துக்கமடைந்தனர் மற்றும் வெட்கமடைந்தனர். ஆனால் யோசேப்போ அவர்களை போஷித்து அவர்களை மன்னிக்கவும் செய்தார். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பாற்றுவதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாகவும் வைத்தார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். தேவனுடைய இரக்கம் போற்றப்படுவதாக. யூதர்களின் வீட்டை கிறிஸ்து பாழாக்கி போக விட்ட போது அது நித்திய காலத்திற்கும் அல்ல, மாறாக கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவே ஆகும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். திரும்ப கொடுத்தலின் வரவிருக்கும் நாட்களில் கர்த்தர் கூறுகிறதாவது, நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். சகரியா 12 அதிகாரம் 10 ஆம், யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் சகோதரனை கண்டுபிடித்த போது துக்கித்து அவமானம் அடைந்தது போன்று கிறிஸ்துவை இழிவுபடுத்தின அவரது சகோதரர்கள் அவருக்கு முன்பாக விண்ணப்பிக்க நிற்கும் போது துக்கிப்பார்கள் மற்றும் தங்களை குறித்து வெட்கமடைவார்கள். ஆனால் அது நம்பிக்கையின்மையினால் இல்லாமல் மாறாக செய்த தவறுக்காக வருந்துவதின் நிமித்தமான துக்கித்தலாகும். மற்றும் இது நீண்ட காலமாய் தொலைந்து போனவரும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டவருமான சகோதரனால் தங்களுக்கு காண்பிக்கப்படும் தயவின் ஆவியினாலே ஏற்பட்டதாகும். அவரை ராஜாவாகவும் ஜீவன் அளிப்பவராகவும் காண்பார்கள் மற்றும் அவர் அவர்களை பராமரிப்பார். அவர்கள் தங்களையே அவரிடத்தில் ஒப்புவித்து விடுவார்கள் மற்றும் அவர் அவர்களுக்கு வீட்டையும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார். இப்படியாக யோசேப்பு அநேக விதங்களில் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றார் என்பதையும், இவ்வாறாக யுகங்களை பற்றின தேவனுடைய திட்டம் குறித்த தம்முடைய கண்ணோட்டம் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதையும் நாம் காண்கிறோம். உண்மையில் தேவன் நல்லவராயிருக்கின்றார் மற்றும் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று நாமும் சொல்லுகின்றோம். நம்மால் கண்டுபிடிக்க முடியாதவைகளை அவரால் வெளிப்படுத்த முடியும் மற்றும் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். மற்றும் அவரது திட்டம் மற்றும் அன்பு பற்றி அவர் நமக்கு கொடுத்துள்ள கனநேர கண்ணோட்டத்திற்கும் அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் ஒருவரையொருவர் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 8 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 19 ஆமேன்.